نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவற்றி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபஅ தாபியின்கள், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் அடியார்கள் அனைவர்கள் மீதிலும், குறிப்பாக அல்லாஹுடைய கட்டளைக்கிணங்க ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக விரைவாக வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும், இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய அத்துணை நபர்கள் மீதிலும் எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நம்முடைய தமிழகத்திலும் சரி, உலகளாவிய அளவிலும் சரி, இந்த மார்க்கத்தை குறித்து தவறான பிரச்சாரங்களை எல்லாம் முறியடித்து இஸ்லாமிய மார்க்கம் மிக வேகமாக பரவக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ஏனென்றால் இது அல்லாஹுடைய மார்க்கம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை பூர்த்தியாக்காமல் விடமாட்டான். யுத்ஃபிஊ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம். அல்லாஹுடைய இந்த ஒளியை, இந்த நூரை தங்களுடைய வாயினால் ஊதி அணைத்து விடலாம் என்று முஷ்ரிக்கீன்கள் நினைக்கின்றார்கள். அல்லாஹ் அதை பூர்த்தியாக்காமல் விடமாட்டான் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபை, இன்றைக்கு இஸ்லாத்தை பற்றி தெரியாத மக்கள், புரியாத மக்கள் எல்லாம் தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்றைக்கு நம்முடைய தமிழகமும் ஏற்படுத்தி தந்திருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏக இறைவனாம் அல்லாஹுவை வணங்குவதற்காக வேண்டி மனம் பரப்பக்கூடிய மஸ்ஜிதுகளும் மர்கஸுகளும்
ஆங்காங்கே அதிகமாக உருவாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த மஸ்ஜிதுகளுக்கும் மர்கஸுகளுக்கும் உயிர் நாடியாக திகழக்கூடிய ஆலிம்களுடைய எண்ணிக்கை அதை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு போதுமானதாக இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமா இல்லை. தினந்தோறும் நாம் முகநூட்களிலும் வாட்ஸ்அப் குடும்பங்களிலும் பார்க்கக்கூடிய ஒரு காட்சி என்னவென்று கேட்டால், எங்களுடைய மஹல்லாவிலே ஆலிம் இல்லை, ஆலிம் தேவைப்படுகிறார், நாங்கள் இவ்வளவு சம்பளம் தருகிறோம் என்றெல்லாம் போடக்கூடிய ஒரு காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப மிகப்பெரிய ஒரு பற்றாக்குறை, மர்கஸுகளுக்கும் மஸ்ஜிதுகளுக்கும் உயிர் நாடியாக திகழக்கூடிய ஆலிம்களுடைய எண்ணிக்கை பற்றாக்குறையாக இருந்து கொண்டு வருகிறது. இன்னொரு புறம் பார்த்தோம் என்று சொன்னால், மார்க்க கல்வியை கற்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் தேய்ந்து கொண்டே போகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த நிலை நீடிக்குமானால் இஸ்லாமிய சமூகம் மார்க்க பஞ்சத்தால் மிகவும் பாதிப்புக்குள்ளாகிவிடும். எனவே இன்றைய இந்த ஜும்மாவுடைய உரையிலே சுருக்கமாக மார்க்க கல்வியினுடைய சிறப்பையும் அதனுடைய அவசியத்தையும், இந்த மார்க்க கல்வி மங்கி போகக்கூடிய காரணம் என்ன என்பதை பற்றியும் சுருக்கமாக இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் நினைவுபடுத்திக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய அண்டை மாநிலமான கேரளாவாக இருந்தாலும் சரி, வட மாநிலங்களாக இருந்தாலும் சரி, அங்கெல்லாம் மார்க்க கல்வியுடைய தாகம் இன்னும் குறையாமல் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய தமிழகத்தில் மாத்திரம் ஏன் இந்த நிலை? அதை மாற்றுவதற்கு என்ன வழி என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, முதல்ல நாம் அந்த மார்க்க கல்வியினுடைய அந்த சிறப்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏராளமான செய்திகள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ்வுடைய திருத்தூதரும் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வும் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்களுக்கு அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லுவான், ஒரு துஆவை கேளுங்கள் என்று சொல்லுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக அந்த துஆவையும் ஓதி வந்தார்கள். வகுர் ரப்பி ஸித்னி இல்மா, யா அல்லாஹ் எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக என்று நபியே நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல கட்டங்களிலே பல நேரங்களிலே அன்றாட ஓதக்கூடியவர்களாக இந்த துஆவையும் ஆக்கியிருந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்ற பொழுது குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், நபியே நீங்கள் கேளுங்கள், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா? அல்லாஹ் கேட்க சொல்லுகின்றான். மேலும் அல்லாஹ் திருமறையாம் குர்ஆனிலே பேசுகின்ற பொழுது யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜா, உங்களில் யார் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் யார் கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் தரஜாக்களை உயர்த்தி கொண்டு போகிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே பேசுகின்றான். மேலும் அல்லாஹ் பேசுகின்ற பொழுது இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வுடைய அடியார்களில் அதிகமாக அஞ்சக்கூடியவர்கள் உலமாக்கள் தான் என்றெல்லாம் திருமறையாம் குர்ஆன் ஷரீஃபிலே இந்த மார்க்க கல்வியின் சிறப்பை பற்றி, அதை கற்றுக்கொண்டவர்களுடைய சிறப்பை பற்றி, மேன்மை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே பேசுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், உங்களில் யாருக்கு அல்லாஹ் நலவை நாடி விட்டானோ, மை யுரிதுல்லாஹு கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், யாருக்கு அல்லாஹ் நலவை நாடி விட்டானோ அவர்களை மார்க்கத்தில் அறிஞராக ஆக்குகிறான் என்பார்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் இப்படியாக மார்க்கத்தில் யார் மீதும் பொறாமை கொள்ளக்கூடாது, மார்க்கம் வலியுறுத்தக்கூடிய ஒரு செய்தி அது. ஆனாலும் கூட லா ஹஸத இல்லா ஃபி இஸ்னத்தைன், இரண்டு நபர்கள் மீது நீங்கள் பொறாமைப்படலாம், அது பொறாமையாக ஆகாது என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யார் அந்த இரண்டு பேர்? ரஜுலன் ஆதாஹுல்லாஹு மாலன், அல்லாஹ் ஒருவருக்கு பொருள் செல்வத்தை கொடுத்திருக்கின்றான், அந்த பொருளை அவர் ஃபஸல்லத்துஹு அலா ஹலகத்திஹி ஃபில் ஹக், நல்ல வழியிலே செலவு செய்கின்றார், அவரை பார்த்து நீங்கள் பொறாமைப்படலாம்.
இவருக்கு கொடுத்ததை போன்று அல்லாஹ் எனக்கும் பொருளாதார செல்வத்தை கொடுத்திருந்தால் நானும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்திருப்பேனே என்ற அந்த ஏக்கம் பட்டு அவர் மீது நீங்கள் பொறாமைப்படலாம், நமக்கும் வர வேண்டும் என்று. அதே போன்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரண்டாவதாக வ ரஜுலுன் ஆதாஹு அல்லாஹு அல் ஹக்மா, அல்லாஹ் ஒருவருக்கு கல்வி ஞானத்தை வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால் அந்த கல்வி ஞானத்தை வைத்து ஃபஹுவ யக்தி பிஹா வ யுஅல்லிமுஹா, அதை கொண்டு அவர் மார்க்க தீர்ப்புகளை வழங்குகிறார், பிறருக்கும் அதை கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால் அவரை பார்த்து நீங்கள் பொறாமைப்படலாம், அது பொறாமையில் சேராது என்றார்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி மார்க்க கல்விக்காக வேண்டி இவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு மேலும் சொல்றாங்க. மன் சலக தரீகன் யல்தமிசு, ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மா ஸஹ்ஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னah, யார் அல்லாஹ்வுடைய பாதையை மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக செல்கின்றார்களோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்காக சுவனத்தினுடைய அந்த சுவனத்தின் பக்கம் போவதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு வழியை லேசாக ஆக்கி விடுகிறான் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு முத்தாய்ப்பாக ஒரு சொல்லை சொல்வார்கள், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா, கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா, உங்களில் குர்ஆனுடைய கல்வியை கற்று அதை பிறருக்கும் யார் கற்றுக் கொடுக்கின்றார்களோ அவர்கள்தான் உங்களில் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வாங்க. இப்படி மார்க்க கல்வியினுடைய சிறப்பையும் அதனுடைய மகத்துவத்தையும் அதனுடைய பெருமையையும் அல்லாஹ்வுடைய திருத்தூதரும் அல்லாஹ்வும் அவருடைய அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே இவ்வளவு பேசுகின்றார்கள். ஆனால் இந்த கல்வியினுடைய இந்த சிறப்பை பற்றி இன்னும் தெரியாததை போன்று நம்மில் பலரும் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதெல்லாம் கல்வியுடைய சிறப்புகள். ஆனா கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும், மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற மார்க்க கல்வியை அவசியம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே பேசுகின்ற பொழுது சூரத்து தௌபா என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். என்ன சொல்லி காட்டுகின்றான்? அதாவது வமா கானல் முஃமினூன லியன்ஃபிரு காஃபா, ஒட்டுமொத்தமாக ஒரு ஊரில் இருக்கக்கூடிய அனைவர்களும் புறப்பட்டு போக முடியாது. எங்க ஃபலவுலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் தாயிஃபத்துன் யதஃபக்கஹு பித்தீன், ஒவ்வொரு வர்க்கத்தில் இருந்தும் ஒவ்வொரு பிரிவுகள் இருந்தும் அல்லது ஒவ்வொரு ஊரில் இருந்தும் ஒரு குறிப்பிட்ட தொகையினர் இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காகவும் அதே போன்று வலியுந்திரு கௌமஹும் இதா ரஜஊ இலைஹிம் லஅல்லஹும் யஹ்தரூன், கல்வி கற்று அவர்கள் திரும்பி வருகின்ற பொழுது அவர்களை எச்சரிப்பதற்காகவும் புறப்பட்டிருக்க வேண்டாமா, அவர்கள் இதன் மூலம் தவறில் இருந்து விலகிக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு செய்தியை சூரத்து தௌபா என்கின்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் இதை என்ன சொல்ல வருகிறான், என்ன சொல்லுகிறான் என்பதை கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்கணும். மார்க்கத்தினுடைய அனைத்து விஷயங்களையும் அனைவர்களும் கட்டாயம் கற்றுக்கொள்வது கட்டாயம் இல்லை. மார்க்கத்தினுடைய அனைத்து விஷயங்களையும் ஊரில் உள்ள அனைவர்களும் கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, அது சாத்தியமும் இல்லை. அது கட்டாயமும் இல்லை, அது சாத்தியமும் இல்லை. ஆனா ஒவ்வொரு ஊரிலிருந்தும் ஒரு குறிப்பிட்ட தொகையினர் இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக தயாராக இருக்க வேண்டும், அது கட்டாய கடமையும் தவிர்க்க முடியாததும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதிலே பேசுகிறார். எல்லாரும் மார்க்கத்தை முழுமையா கற்றுக்கொள்ள முடியாது, அது அவசியமும் இல்லை, அது சாத்தியமும் இல்லை. ஆனா ஒவ்வொரு ஊரில் இருந்தும் ஒரு குறிப்பிட்ட தொகையினராவது இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக தயாராக ஆக வேண்டும், அதற்காக வேண்டி புறப்பட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனாலும் கூட பாருங்கள், சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் குர்ஆனை பற்றியும் ஹதீஸை பற்றியும் பேசக்கூடிய மக்கள் இந்த விஷயத்திலே மிகவும் பொடுபோக்குத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா, வெளியூருக்கு சென்றாவது, எப்படிங்க வெளியூருக்கு சென்றாவது கட்டாயம் கற்க வேண்டிய இந்த கல்வியை இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் அதில் ஒரு மந்த நிலை இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கட்டாயம் ஒரு ஊரில் இருந்து ஒரு சில குறிப்பிட்ட தொகையினராவது போய் கற்றுக்கொண்டு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த கல்வியில் ஒரு பொடுபோக்குத்தனம்,
ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை இஸ்லாமிய சமூகத்தில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இதற்கெல்லாம் என்ன காரணம்? இதற்கெல்லாம் என்ன காரணம் என்பதை கொஞ்சம் நம்ம அலசுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். முதல்ல இந்த மார்க்க கல்வியுடைய மார்க்க கல்வியின் அந்த அவசியத்தை முதல்ல நம்ம உணராததுதான். மார்க்க கல்வி எந்த அளவுக்கு தேவை அப்படின்றத உணராததுதான் முதல் காரணம் என்று சொல்லலாம். என்ன? அதாவது இந்த மார்க்க கல்வி என்று சொன்ன உடனேயே பெரும்பாலும் நமக்கெல்லாம் என்னங்க தோணும்? மார்க்க கல்வி என்பது ஒரு பள்ளி வாசல்ல இமாமத் பண்றது அல்லது இது மாதிரி ஜும்மா பிரசங்கம் செய்வது. ஆனா இதுக்கு போய் 7 வருஷம் 6 வருஷம் ஓதுறோமா? ஏதோ சின்ன சின்ன சூறாக்களை தெரிந்து கொண்டா போதும், ஒரு சபிஹிஸ்ம, ஒரு அல்ஹத்தாக்க இது தெரிந்து கொண்டால் போதுமே, அல்லது சில குர்ஆனுடைய வசனங்களின் பொருளை அறிந்து கொண்டால் போதுமே, சில வரலாற்று சம்பவங்களை தெரிந்து கொண்டால் போதுமே, இதற்கு 6 வருஷம் 7 வருஷம் போய் ஓதணுமா? இப்படியான ஒரு சிந்தனையும் ஒரு குறுகிய மனப்பான்மையும் தான் நம்மில் நிறைய பேருக்கு இருக்கு, இல்லையா? ஆனா உண்மை நிலை என்ன? மார்க்க கல்வி என்பது என்ன? வெறுமன பிரசங்கமும் ஜும்மாவுடைய அந்த உரையும் அதே போன்று தொழுகை வைப்பது மாத்திரமா? அதோடு நின்று விடுவதில்லை. குர்ஆன் ஹதீஸை ஆராய்வது, குர்ஆன் ஹதீஸை ஆராய்ந்து அதிலிருந்து சட்டங்களை பெறுவது, அந்த சட்டங்களின் மூலமாக மார்க்க சம்பந்தப்பட்ட தீர்ப்புகளை வழங்குவது, பொதுமக்களிடம் சென்று தூய இந்த மார்க்கத்தை போதனை செய்வது, கல்விக்கூடங்களை அமைத்து அதிலிருந்து மார்க்க அறிஞர்களை உருவாக்குவது, அதோடு மாத்திரமல்லாமல் ஹதீஸின் தரங்களை பகுத்து பாரிப்பது, பகுத்தறிவது. இது ஒரு கலை, இது ஒரு துறை. ஆனால் வெறுமன நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் சொன்னால், மார்க்க கல்வி என்று சொன்ன உடனேயே தொழு வைப்பது, ஜும்மா பிரசங்கம் செய்வது, இதோடு முடிந்து விட்டது என்று நினைக்கிறோம். ஆனால் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம மார்க்க அறிஞர்களை இழந்து விட்டால், மார்க்க அறிஞர்கள் இந்த உலகத்தில் இல்லாமல் போய்விட்டால், அவர்கள் குறைந்து விட்டால் எத்தகைய பாரதூரமான விளைவுகளை இந்த சமூகம் சந்திக்க நேரிடும் என்பதை அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரியில 100வது ஹதீஸை எடுத்து படித்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யக்பிலுல் இல்ம இன்திஸாஅன் யன்தஸிஉஹு மினல் இபாத். அல்லாஹ் தன்னுடைய அடியார்களிடமிருந்து ஒரே அடியாக அந்த கல்வியை பிடுங்கி விட மாட்டான், ஒரே அடியாக அந்த கல்வியை பறித்து விட மாட்டான். எப்படி பறிப்பான்? வலாகின் யக்பிலுல் இல்ம யக்பிலுல் உலமா. உலமாக்களை கைப்பற்றுவதன் மூலமாக கல்வியையும் அல்லாஹ் கைப்பற்றி விடுவான். உலமாக்களை இல்லாமல் ஆக்குவதன் மூலமாக கல்வியையும் அல்லாஹ் இல்லாமல் ஆக்கி விடுவான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹத்தாலம் யுபகி ஆலிமன், கடைசியாக ஒரு அறிஞர் கூட மீதம் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். இப்ப என்ன நிலைமை தெரியுமா ஆகும்? சமுதாயத்தில் இப்ப என்ன நிலைமை ஆகும் தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இத்தஹதன் நாஸு ரூஸன் ஜுஹாலா. மார்க்க ஆலிம்கள் எல்லாம் இல்லாமல் போய்விட்ட பொழுது மனிதர்கள் யாரை தலைவர்களாக எடுத்துக்கொள்வார்கள் என்று சொன்னால், அறிவியனர்களை தலைவர்களாக எடுத்துக்கொள்வார்கள். அவர்களிடத்திலே கேள்வி கேட்பார்கள், அவர்களும் என்ன செய்வாங்க? தீர்ப்பளிப்பார்கள். ஜுஹால்களை நாம் அறிவியனர்களை நாம் தலைவர்களாக எடுத்துக்கொள்வோம், அவர்களிடத்தில் நாம் கேள்வி கணைகளை தொடுப்போம், அவர்களும் பதில் அளிப்பார்கள். இல்மி இல்லாத ஒரு சூழ்நிலையில தீர்ப்பளிப்பாங்க. மார்க்கத்தை படிச்சாதானே தெரியும், அவர் ஆலிமா இருந்தாதானே தெரியும். என்ன செய்வோம்? நாம் அவர்களை தலைவர்களாக எடுத்துக்கொள்வோம், அவர்களிடத்திலே கேள்வியும் கேட்போம், அவர்களும் தெரியாது என்று சொல்ல மாட்டார்கள். அவர்களும் தீர்ப்பளிப்பார்கள். இல்மி இல்லாத நிலையிலே தீர்ப்பளிப்பார்கள். அவர்களும் வழிகட்டு மக்களையும் வழிகெடுத்து விடுவார்கள். இதுதான் சூழ்நிலை ஏற்படும். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரியில் 100வது ஹதீஸாக இது இடம்பெறுகிறது. அப்போ மார்க்க அறிஞருடைய இழப்பு என்பது
தப்பும் தவறாமாக மார்க்கத்தை விளங்கி அதை தீர்ப்பாக சொல்லக்கூடிய மடையர்களை நாம் தலைவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்ப இதிலிருந்து என்ன விளங்குதுங்க? மார்க்க கல்வி என்பது அவசியம், ஆலிம் துறை என்பது அவசியம் என்பதை இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் இருந்து நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, குர்ஆன் ஹதீஸ் கல்வினா என்ன? குர்ஆன் ஹதீஸ் கல்வி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறோம், அவரை தான் மார்க்க அறிஞர் என்று சொல்கிறோம். குர்ஆன் ஹதீஸ் கல்வியை ஒரு 4 விஷயங்களில் நம்ம சுருக்கமாக அடக்கிடலாம். என்ன அந்த 4 விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று அகீதா, கொள்கை சார்ந்த அந்த கொள்கை விஷயங்கள். இரண்டாவது அஹ்காம், சட்ட திட்டங்கள். மூன்றாவது தாரிக், அந்த வரலாறுகள். அடுத்து அஹ்லாக், குணநலன்கள், பண்புகள், ஒழுக்க விழுமியங்கள், இவைகளை சார்ந்த விஷயங்கள். இந்த 4 விஷயங்களையும் அதனுடைய மூல மொழியிலிருந்து கற்றுத்தேறியவரைத்தான் நாம் என்ன செய்வோம்? ஆலிம், அறிஞர் பெருமக்கள் என்று நம்ம சொல்லுவோம், இல்லையா? ஏன்னா வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மார்க்க ரீதியான அன்றாட பிரச்சனைகளுக்கு தீர்வை குர்ஆன் ஹதீஸின் ஒளியிலிருந்து யார் விளங்கி அதை தீர்ப்பாக சொல்லக்கூடிய திறமையும் அறிவும் யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்களைத்தான் மார்க்க அறிஞர் என்று நாம் சொல்லுவோம், இல்லையா? ஆனா இன்றைக்கெல்லாம் எப்படி மாறி போய்விட்டது என்று சொன்னால், இந்த சூழ்நிலை எல்லாம் எப்படி மாறி போய்விட்டது என்று சொன்னால், யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் தீர்ப்பளிக்கலாம் என்கின்ற அளவுக்கு இன்றைக்கு சமுதாயத்தின் நிலை மாறி போயிருக்கிறதா இல்லையா? யாரிடத்திலும் கேள்வி கேட்கலாம், யாரும் பதில் சொல்லலாம். பதில் சொல்லக்கூடியவர்களை எல்லாம் ஆலிமாகவே நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், இல்லையா? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அப்ப அந்த அளவுக்கு மார்க்க கல்வியை பற்றிய அறிவு இன்றைக்கு நம்மிடத்திலே மழுங்கி விட்டது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும், இல்லையா? எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, இமாமத்து பணிக்கு தேர்வு செய்யக்கூடியவர்கள் கூட அதற்குண்டான தகுதியில் இருக்கிறார்களா என்பதை நம்ம பார்க்கிறது இல்லை. இன்னும் எத்தனையோ பள்ளி வாசல்களிலும் மர்கசுகளிலும் இமாமே இல்லாமல் வருவோர் போவோர் எல்லாம் தொழுகை நடத்தக்கூடிய காட்சியை நம்முடைய தமிழகத்தில் பார்க்கிறோமா இல்லையா? ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியூருக்கு சென்றார்கள் என்று சொன்னால், யாரையாவது இமாமத்து பண்ணுவதற்கு, அதாவது குறிப்பிட்ட நபரை, குறிப்பிட்ட நபித்தோழரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமித்து விட்டுத்தான் அவர்கள் வெளியூருக்கு செல்வார்கள். அந்த அளவுக்கு அந்த பதவிக்கு அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் தந்துவாங்க. ஆனா இன்றைக்கெல்லாம் இது நமக்கெல்லாம் சர்வ சாதாரணம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ மார்க்க கல்வியினுடைய அவசியத்தை நாம் புரிஞ்சு கொள்ளணும், ஆலிம்களுடைய அந்த தேவையை நாம் புரிஞ்சு கொள்ளணும். சரி, இன்றைக்கு மார்க்க கல்வி ஏன் இப்படி எல்லாம் மங்கி போய் கொண்டிருக்கிறது? இன்றைக்கு மார்க்க கல்வி ஏன் இப்படி மங்கி போய் கொண்டிருக்கிறது? அதையும் கொஞ்சம் நம்ம அலசுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். முதல்ல பொதுமக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தவறான பார்வை. முதல் விஷயம், இந்த மார்க்க கல்வி மங்கி போவதற்கு என்ன காரணம் சொன்னா, முதல் விஷயம் பொதுமக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தவறான பார்வை. என்ன தவறான பார்வை? மார்க்க அறிஞர் என்று சொன்ன உடனேயே அவர் மிகப்பெரிய பீரங்கி பேச்சாளராக இருப்பார் என்று தவறான ஒரு நினைப்பு பெரும்பாலான மக்களிடத்தில் இருக்கிறது. மார்க்கம் என்று சொன்னால், மார்க்க அறிஞர் என்று சொன்னால் வெறும் பேச்சாளர் மட்டும்தான் என்று இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் பெரும்பாலானவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய மக்களே, பேச்சாற்றல் மட்டும் மார்க்கம் கிடையாது. பேச்சு திறமை உடையவர்கள் எல்லாம் மார்க்க அறிஞர்கள் கிடையாது. எத்தனையோ ஆலிம் பெருமக்களுக்கு, அறிஞர் பெருமக்களுக்கு பேச தெரியாது, மேடை ஏறி பேச தெரியாது. ஆனால் அவர்கள் எல்லாம் கல்விமான்கள். ஆனால் எத்தனையோ நபர்கள் பேசுவார்கள் மேடையிலே, ஆனால் மார்க்கத்தை பற்றிய சட்டத்திட்டங்கள் அவருக்கு தெரியாது. அப்ப ரெண்டையும் நாம புரிந்து கொள்ளணும். மார்க்க அறிவு வேறு, பேச்சாற்றல் வேறு. இரண்டும் இரண்டு விதமான தகுதிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இரண்டும் இரண்டு விதமான தகுதிகள். இதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், ஏன்னா அப்படி புரிந்து கொண்டால்தான் இந்த மார்க்கத்தின் மீது உள்ள அந்த ஈர்ப்பு நமக்கு இருக்கும். மார்க்கம் என்று சொன்னால் இவ்வளவு சட்டத்திட்டங்கள் இருக்கிறது, இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணம் ஓட்டம் வரும். மாறாக பேசக்கூடியவர்களை எல்லாம் ஆடிமாக நீங்கள் நினைத்தால்,
பீரங்கு பேச்சாளர்களை எல்லாம் நீங்கள் மிகப்பெரிய மார்க்க அறிஞர் என்று நினைத்தால் விளைவு என்ன ஆகும் என்று சொன்னால், நாமளும் ஒரு காலத்தில் பேச்சாளர் ஆகலாம். இதற்காக படிப்புக்கு போக வேண்டும், 5 வருடங்கள் 6 வருடங்கள் எதற்காக நாம் பால்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும். இதுதான் இன்னைக்கு மார்க்க கல்வி மங்கி போவதற்கான முதல் காரணமே. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் மிகைப்படுத்தி சில விளம்பரங்கள்லாம் வரும். எப்படி மிகைப்படுத்தி சில விளம்பரங்கள், நாங்கள் மார்க்க கல்வியை போதிக்கின்றோம், அதை நாங்கள் விளம்பரப்படுத்த வேண்டும் என்பதற்காக எப்படியெல்லாம் விளம்பரப்படுத்தினார்கள் தெரியுமா? அதாவது அது ஆர்வ கோளாறு என்னவோ தெரியல, அவர்கள் எப்படி விளம்பரப்படுத்தினார் சொன்னா, குறுகிய கால வகுப்பு என்று ஒரு வகுப்பை வைத்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே அறிஞர் ஆகலாம். எப்படிங்க? வீட்டில் இருந்து கொண்டு ஆசிரியர் துணையின்றி நீங்கள் அறிஞராகலாம், வீட்டில் இருந்து கொண்டே நீங்கள் பெரிய முஃப்தி ஆகலாம் என்றெல்லாம் மிகைப்படுத்தி விளம்பரங்கள் வரக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நான் கேட்கின்றேன், எந்த ஒரு கல்வியை கற்பதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கல்வியாக இருக்கட்டும், அதற்கென ஒரு பாடத்திட்டம், அதற்கென ஒரு பாடநூல், அதற்கென ஒரு கால அளவு, அதற்கென ஒரு ஆசிரியர், அதே போன்று சாதகமான ஒரு சூழ்நிலை, இவெல்லாம் தேவைப்படுதா இல்லையா? ஒரு கல்வியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இவ்வளவும் தேவைப்படுகிறது. ஆனாலும் கூட நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், குறுகிய கால வகுப்பு என்று சொல்லி அதிலேயே நீங்கள் ஆலிமாக ஆகிவிடலாம், பெரிய முஃப்தியாக ஆகிவிடலாம் என்று சொல்வது எவ்வளவு ஒரு மோசடித்தனமான ஒரு விளம்பரம். யதார்த்த நிலையை சொல்லி விளம்பரப்படுத்துங்கள், மார்க்கத்தின் பக்கம் அலையுங்கள், மார்க்க கல்வியின் பக்கம் அலையுங்கள், அதை நாம் குற்றம் என்று சொல்லவில்லை. ஆனால் இதெல்லாம் எவ்வளவு மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய வார்த்தையா இல்லையா? நாம நினைக்கிறோம் இப்படி எல்லாம் மிகைப்படுத்தி சொன்னால்தான் அவர்கள் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு வருவார்கள் என்று. ஆனால் உண்மையில் என்ன தெரியுமா? பாருங்கள், அதாவது உண்மையான நிலை ஆண்டு கணக்கிலே அல் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் விரிவுரை எழுதிய அந்த செய்திகளை ஓரிரு மாதங்களிலோ அல்லது 6 மாதங்களிலோ கற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் எப்படி அது சாத்தியம்? ஆண்டு கணக்கில் விரிவுரை எழுதப்பட்டது குர்ஆனுக்கு, ஆண்டு கணக்கில் ஹதீசுகளின் விரிவுரைகள் எழுதப்பட்டது. அதை நாங்கள் ஓரிரு மாதங்களிலே அல்லது 6 மாதங்களிலே, அதுவும் ஆசிரியர் துணை இல்லாமல் நாங்கள் ஆலிமாக ஆக்குவதற்கு தகுதி உடையவர்கள் என்று சொன்னால் இது உண்மையான செய்தியா? நிச்சயமாக உண்மையான செய்தியாக இருக்க முடியாது சகோதரர்களே. நான் கேட்கிறேன், மருத்துவம் துறை சார்ந்த அல்லது பொறியியல் சம்பந்தப்பட்ட இந்த கல்விகளுக்கு குறுகிய கால அளவு இருக்கிறதா? தொலைதூர கல்வி உண்டா? ஆசிரியர் இல்லாமல் அதை படிக்க முடியுமா? அப்படியானால் இந்த மார்க்க கல்வி என்பது இதை விட கேடு கட்டது போய்விட்டதா? சிந்திக்க வேண்டாமா? மார்க்க கல்வி என்பது எவ்வளவு புனிதமானது, குர்ஆனையும் ஹதீஸையும் விரிவுரையாக்கப்பட்டது. அந்த கல்வியை ஓரிரு மாதங்களில் நீங்கள் கல்வி கற்று நீங்கள் பெரிய ஆலிமாக ஆகிவிடலாம், பெரிய முஃப்தியாக ஆகிவிடலாம் என்று மிகைப்படுத்தி விளம்பரம் செய்வது இருக்கிறது. அது சுத்த மோசடித்தனமான ஒரு விளம்பரம் என்பதை நாம் விளங்கிக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் சொன்னா, இப்படியெல்லாம் சொன்னால் மார்க்கத்தின் பக்கம் மக்கள் ஈர்ப்பு வந்து மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்கிறோம். ஆனால் இவைகள் எல்லாம் மதிப்பு வராது, மார்க்க கல்வி மீது மதிப்பு வராது, மரியாதை வராது. மாறாக நிச்சயமாக அது மார்க்க கல்வியினுடைய அந்த அந்தஸ்தை குறைக்கத்தான் செய்யும் என்பதை ஒவ்வொருவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அதனால் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி நிறைய செய்திகள், மார்க்க கல்வி இன்றைக்கு மங்கி போவதற்கு உண்டான நிறைய செய்திகளை பார்க்கலாம். அதே போன்று சில ஆலிம்களுடைய தவறான போக்கு, சில ஆலிம்களுடைய தவறான போக்கு. ஆலிம்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நம்ம ஜனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா பொதுமக்கள் இல்லையா, இந்த பொதுமக்கள் மார்க்க கல்வி மீது அதிகமான ஒரு ஈடுபாடு இல்லாவிட்டாலும் கூட ஆலிம்களின் மீது ஒரு அதாவது மரியாதையும் மதிப்பும் வைத்திருக்கார்கள் இல்லையா. சாதாரணமாக ஒரு ஹசரத்தை கூட ஹசரத் அப்படின்னு கூட மாட்டாங்க, ஹசரத்துங்க
அதில் கூட ஒரு மரியாதை வைப்பார்கள். அந்த அளவுக்கு மரியாதை, அந்த அளவுக்கு மதிப்பு யாருக்கு இருக்கிறது? ஆலிம்களுக்கு, பொதுமக்களிடத்தில் இருக்கிறது. எல்லா வகையிலும் முன்மாதிரியாக திகழக்கூடிய, சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய அந்த ஆலிம்கள் சிலர் செய்யக்கூடிய காரணம், சிலர் தவறாக அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒழுக்கக்கேடுகள், சுய கட்டுப்பாடு இல்லாமல் போனது, வணக்க வழிபாடுகளை அவர்கள் முனைப்பு காட்டாமல் போனது, பணிவு இல்லாமல் போனது, இதெல்லாம் பார்க்கிறான், பொதுமக்கள் பார்க்கிறாங்க. ஒரு ஆலிம் படிச்சவனே இப்படி இருக்கிறானே, படிச்சவன் இப்படிதான் இருப்பானோ அப்படி நினைத்து மார்க்க கல்வியின் பக்கம் செல்லலாம் என்று நினைக்கக்கூடியவர்கள் கூட அதிலிருந்து விலகி போகக்கூடிய ஒரு காட்சி பார்க்கிறோமா இல்லையா? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் மார்க்க கல்வி மங்கி போவதற்கான பல காரணங்கள். இதுவும் ஒரு காரணம். சில ஆலிம்களுடைய தவறான போக்கு. எல்லா ஆலிம்களையும் நாம் குறிப்பிட முடியாது. சில ஆலிம்கள் செய்யக்கூடிய இந்த தவறான போக்கின் காரணமாக பல ஆலிம்களுடைய பெயர்களும் கெடுகிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே மார்க்க கல்வி மங்கி போவதற்குண்டான இந்த காரணங்களை எல்லாம் நாம் விளங்கி இதிலிருந்து நாமும் விலகி இருக்க வேண்டும். மார்க்க கல்வியின் மீது நாம் ஒரு ஆசை வைக்க வேண்டும். மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு மஹல்லாக்கள் இருந்தும் ஒரு ஆலிமையாவது உருவாக்குவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தகைய நல்ல வாய்ப்பினை நம் அனைவர்களுக்கும் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உதுவான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபிய்யினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, மார்க்க கல்வியினுடைய அவசியத்தை குறித்தும் அதனுடைய தேவையை குறித்தும் அது மங்கி போவதற்கான காரணங்களை குறித்தும் ஒரு சில செய்திகளை, தகவல்களை நாம் பார்த்தோம். அதோடு மாத்திரமல்லாமல் இந்த சமுதாயத்தின் மீது இருக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால், ஆலிம்களை ஊக்கப்படுத்தாமல் இருப்பது. ஆலிம்களை ஊக்கப்படுத்தாமல் இருப்பது. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து மனிதர்களும் பலவீனர்கள் தான். எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும், ஏன் மனிதர்களில் புரிதர்கள் என்று போற்றப்படக்கூடிய நபிமார்கள் கூட அதற்கு விதிவிலக்கல்ல, இல்லையா? ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டும் பொழுது மனிதன் ஒரு சோர்வை அடைகின்றான், ஒரு உற்சாகத்தில் இருந்து விடுகிறார். அப்ப அவனுக்கு ஒரு உற்சாகம் தேவைப்படுகிறது. அந்த பணியிலே தோல்வி ஏற்படுகிறது, அந்த வேலையிலே தோல்வி ஏற்படுகிறது. அப்போ உற்சாகம் தேவை. எல்லாத்துக்கும் உற்சாகம் தேவை, இல்லையா? உடல் சார்ந்த விஷயங்களுக்கு உற்சாகம் தேவைன்னு சொன்னால் உற்சாக பானங்களை நாம் அருந்துகின்றோம். அப்ப உள்ளம் சார்ந்த அந்த உள்ளம் அதாவது மீண்டும் சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு ஊக்கம் தேவை, இல்லையா? ஆனா இன்னைக்கு பாருங்க, அல்லாஹ்வே குர்ஆன்ல பல நபிமார்கள் சோர்வடைகின்ற பொழுது அவர்களுக்கு உற்சாகத்தை ஊட்டும் விதமாக ஆறுதல் வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். அதே போன்று எத்தனையோ நபித்தோழர்கள் அவர்கள் உற்சாகத்தை இழக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு உற்சாகத்தை ஊட்டி அவர்களுக்கு தெம்பை தந்தார்கள் என்ற வரலாற்று செய்திகளையும் ஹதீஸுகள்ல பார்க்கிறோம். ஏன் மறுமையை மட்டுமே லட்சியமாக கொண்டு வாழ்ந்த அந்த சஹாபாக்கள், அவர்களுக்கு கூட அவர்கள் உற்சாகம் இழந்துவிடக் கூடாது என்பதற்காக கனிமத்து பொருட்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்து தனியாக அழைத்து பாராட்டி அவர்களுக்கு பரிசும் தந்தார்கள் என்ற செய்தியெல்லாம் ஹதீஸ்ல பார்க்கிறோமே. காரணம் என்ன? மனிதன் ஒரு எல்லையை தாண்டுகின்ற பொழுது உற்சாகத்தை இழந்து விடுவான். அப்ப ஆலிம்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சமுதாயத்திற்காக உழைக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு வேறு வேலைக்கு செல்ல முடியாது. வேறு வேலைக்கு சென்றாலும் இந்த சமுதாயம் ஒத்துக்கொள்ளாது. அப்படியான ஒரு சூழ்நிலை தான் ஆலிம்களுக்கு இருக்குது, இல்லையா? அப்ப இது யார் அவர்களை ஊக்கப்படுத்துவது? யார்? இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய தனவந்தர்கள் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். எத்தனையோ ஆலிம்கள் தனக்கு எவ்வளவோ தேவைகள் இருந்தும் யாரிடத்திலும் அவர்கள் கையேந்த மாட்டார்கள்.
எல்லோரும் சிரிக்கின்ற பொழுது சிரிப்பார்கள், எல்லோரும் அழுகின்ற பொழுது அழுவார்கள். சுயமரியாதையோடு வாழக்கூடிய எத்தனையோ ஆலிம் பெருமக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களை எல்லாம் இனம் காண வேண்டும் சகோதரிகளே. அவர்களை இனம் கண்டு அவர்களுடைய தேவைகளுக்கு நாம் உதவி செய்வது நம்மின் மீது கடமை. இது மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆட்சி பீடத்தில் அமர்கிறார்கள். அவர்கள் ஆற்றிய முதல் உரை என்ன தெரியுமா? நான் இதுவரை என்னுடைய சம்பாத்தியத்தில் என்னுடைய குடும்பத்தை நான் பார்த்து வந்தேன். இனிமேல் என்னால் சம்பாதிக்க போக முடியாது. நான் பொது பணிகளை வந்து விட்டேன், மக்கள் பணிகளை வந்து விட்டேன். அதனால் பைத்துல் மாலில் இருந்து, பொது நிதியில் இருந்து தான் என்னுடைய செலவுக்கு நான் எடுத்துக்கொள்வேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய முதல் உரையே இருந்தது என்று சொன்னால், மக்கள் பணியிலே இருக்கக்கூடியவர்களுக்கு மக்கள் தான் கொடுக்க வேண்டும் என்பதை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிக அருமையாக தன்னுடைய உரையிலே நிகழ்த்தியதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எனவே மார்க்க அறிஞர்களை அவர்கள் யாரிடமும் கையேந்த மாட்டார்கள். அவர்களுடைய தேவையை உணர்ந்து நாம் ஒவ்வொரு மஹல்லாவிலும் இருக்கக்கூடியவர்கள் அவர்களை தன்னிறைவோடு வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தன்னிறைவோடு நீங்கள் அவர்களை வைத்துக் கொண்டால் அவர்கள் மார்க்கத்துக்கு புறம்பான செயல்பாடுகளை அவர்கள் போக மாட்டார்கள். எல்லோருக்கும் கஷ்டம் இருக்கும், அவர்களும் மனிதர்கள் தானே. அவர்களுக்கும் எத்தனையோ தேவைகள் இருக்கிறது, எத்தனையோ கனவுகள் இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த மார்க்கத்திற்காக எல்லாவற்றையும் இழந்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர்கள் சர்வசாதாரணமாக 10,000 ரூபாய்க்கும் 15,000 ரூபாய்க்குமாக இன்றைக்கு வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னால், நாளை மறுமையிலே அல்லாஹ் கூலியை தருவான் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் இப்படிப்பட்ட அந்த நன்மக்களை பார்த்து நாம் ஆறுதல் கூற வேண்டும். ஒன்று வார்த்தைகளால் இருக்கலாம், அல்லது பொருளாதார ரீதியாக இருக்கலாம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்க கல்வியுடைய அவசியத்தை தெரிந்து கொண்டதோடு மாத்திரமல்லாமல் அந்த ஒவ்வொரு மஹல்லாக்களில் இருந்தும் நம்முடைய ஒரு பிள்ளைகளையாவது ஒரு ஆலிமாக உருவாக்க வேண்டும் என்ற ஒரு உறுதிப்பாட்டை எடுத்துக்கொள்வோம். எல்லாமல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய நல்ல வாய்ப்பினை நம் அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி தருவாராக. ஃபதுகுருல்லாஹி யதுகுருக்கும் வதஹு யஸ்தஜிபு லக்கும் வலதுகுருல்லாஹில் அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.